நியூஸ பார்த்தாலே தலையெல்லாம் சுத்து. இந்த உலகத்துல என்னென்னதான் நடக்குது? பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. என்ன சங்கரி சொல்லு. போட்டு கொண்டு வா. போனோம். ஞாபகம் இருக்கு சங்கரி. எப்ப வராங்க? காலையிலேயே வராங்களா இல்லன்னா சாயங்காலமா வராங்களா? எங்க அம்மா வந்து காலையிலே வரேன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, இன்னும் ஆளு காணோம். போய் தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். சரி சங்கரி, ஒரு வேளை வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரு. நான் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு. சரிங்க, அவங்க வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். 1 கிலோ இறைச்சி மட்டும் வாங்கி தந்து விடுங்க. மக்கா சங்கரி. வாங்க அத்தை, வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? அங்க நல்லா இருக்கும் மாப்பிள்ள. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க, அப்புறமா நல்லா விசாரிச்சுக்கலாம். நாங்க உட்கார்றதுல இருக்கட்டும் டி. எங்க என் பேத்திங்கள ஆளையே காணோம். எம்மா, ஓ மூத்த பேத்தி காலேஜ் போயிருக்கா. ஒரு 2வது பேத்தி இன்னைக்கு ஏதோ எக்ஸாம்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிருக்கா. வந்துருவாளுங்கம்மா ஒரு 4 மணி போல. அப்படியா? சின்ன பேத்திக்கு எக்ஸாமோ? சரி நல்லா எழுதிட்டு வரட்டும். எப்பா அம்மா, உங்க கண்ணு முன்னாடியே ஒரு பெத்த மகன் நான் நிக்கிறேன். என்ன விசாரிக்காம வந்தோடனே பேத்திங்கள பத்தி தான் கேள்வி உங்களுக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் வந்துட்டேன். போனா நீ எப்ப வந்த? பாத்தியா, நீ வரன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. எல்லாம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான்க்கா. பெரியம்மா, என் தங்க பிள்ளை. இல்லையே பாத்தி, எவ்வளவு நாள் ஆகுது? எப்படி மக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. என்ன மக்களே, சோபி நல்லா படிக்கிறியா? பெரியப்பா, நான் நல்லா படிக்கிறேனே. லாஸ்டா வச்ச எக்ஸாம்ல நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்படியா? சரி நீ நல்லா படிப்பன்னு எனக்கு தெரியுமே. நீதான் தங்க பிள்ளையாச்சே. ஆமா பெரியப்பா. சரி, என் பிள்ளை எங்க? ஆளே காணோம். விட்டுட்டு வந்தியா அந்த வீட்ல? நான் இங்க இருக்கேன் பெரியம்மா. ஏல சுபின், என்ன மக்களே இவ்ளோ வெயிட்ட தூக்கி தலையில வச்சிருக்க? முதல்ல இறக்கு. ஏல சுபின், எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி மண்டையில வச்சிட்டு இவ்ளோ வெயிட்ட தூக்கிட்டு வர? பெரியம்மா, எனக்கு என்ன ஆசையா, உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த பேக் தூக்கிட்டு வான்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏல சுபினே, அதுவே தள்ளிக்கிட்டு வர பேக். அதை யாரல உன்னை மண்டையில தூக்கி வச்சு சுமந்துட்டு வர சொன்னது? அது தள்ளிட்டு வர பேகா? அதான் ஆமா. இது தெரியாம இவ்ளோ வெயிட் மண்டையில வச்சு தூக்கிட்டு வந்தனே, மறக்காம மெண்டலா இருக்கும் போலனா. என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை கிட்ட இவ்ளோ வெயிட் தூக்கிட்டு வர சொன்னது தப்பு. பெரியம்மா, என்ன மக்களே? பெரியம்மா, நீங்க தான் என் செல்ல பெரியம்மா. இந்த உலகத்துல என்ன பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. நீங்க மட்டும் தான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிட் தூக்கிட்டு வரேன்னு கவலைப்படுறீங்க. பெரியம்மா, இவன் ஐஸ் வைக்கிறான் நம்பாதீங்க சொல்லிட்டேன். பரவாயில்ல, என் பிள்ளை ஐஸ் வச்சா என்ன வச்சா என்ன, எதா இருந்தாலும் என் தங்கம் தான் சுபின். அதை விட மக்களே, வா, உனக்கு பிடிக்கும்னு உளுந்த வடை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். பெரியம்மா எனும் மந்திரமே உலகம் யாவும் வாழ்ந்திட வேண்டும். அரரிராரோ, அரரிராரோ. சரி போதும் மக்களே, வா வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. சரி பெரியம்மா, நீங்க செஞ்சதுக்காகவே ஒரு உளுந்த வடை என்ன ஒரு உளுந்த வடை, எல்லா உளுந்த வடையும் நானே சாப்பிடுறேன் பெரியம்மா. என்ன இல்லாமலையா? எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. சரி பெரியம்மா. பெரியம்மா உன்னை சமாளிக்கிறதுக்காக பிட்டா போட்டுட்டு இருக்காங்க. நம்பாத, நம்ம வரப்போற விஷயமே பெரியம்மாக்கு தெரியாது. எப்படி அவங்க உளுந்த வடை சுட்டு வச்சிருப்பாங்க உனக்காக ஸ்பெஷலா? அதுவும் ஏடி சும்மா இருண்டி. என் பிள்ளைய கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம்னா விட மாட்டாளே. பரவாயில்ல விடுங்க பெரியம்மா, அந்த கரப்பள்ளி சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க எனக்காக உளுந்த வடை சுட்டாலும் சரி சுடலனாலும் சரி, எனக்காக சுட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுறேன். சரியா பெரியம்மா? சரி, கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா. இந்த லக்கேஜ் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். பெரியப்பா, எப்படி இருக்கீங்க பெரியப்பா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேல. இப்பதான் நான் உனக்கு கண்ணுக்கு தெரியலனோ? இவ்வளவு நேரம் உங்க பெரியம்மா கிட்ட பாச மலைய பொழிஞ்சுக்கிட்டு இருந்த. சரி விடுங்க பெரியப்பா. சரில, உன் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அட பெரியப்பா ஒருத்தர் எப்ப வந்தாலும் நம்ம படிப்பு பத்தியே கேக்குறாங்களே. இவரு மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் நம்ம படிப்பு பத்தியே கேக்குறாங்களே. நம்ம நல்லா படிக்கிறோம்னு சொன்னாலும் நல்லா படிக்கிறியான்னு கேள்வி கேக்குறாங்க. நல்லா படிக்கலன்னு சொன்னாலும் ஏன் படிக்கலன்னு கேள்வி கேக்குறாங்க. இப்ப நான் என்னத்த சொல்றது? இல்லல பெரியப்பா இருங்க பெரியப்பா, வந்துடுறேன். அவசரமா போக வேண்டியது இருக்கு. இல்ல சுபின், எங்கல அவசரமா போற? பெரியம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு பெரியப்பா, அதோ போயிட்டு வந்துடுறேன். பெரியப்பா, நீங்க அவன்கிட்ட படிப்பை பத்தி கேட்டோனே எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்.
தெரியுது, பாத்துக்கிறேன். இங்கதானே இருக்க போறான், மாட்டாமலையா போயிடுவான். ஊருக்கு போனோடனே பூமாரி அம்மா அப்பா எல்லாம் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னே தெரியலையே. நம்ம அம்மா கிட்ட ஊருக்கு வரேன்ற விஷயத்த சொல்லவே இல்ல. இப்படா ஊர் வரும் இருக்கு. ஊருக்கு போய் அம்மா சொந்தக்காரங்க பூமாரி எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ஒரு கப் நூடுல்ஸ் வாங்கிக்கவா? ஏட்டி இடினா ஆரம்பிச்சிட்டியா? அதானே பார்த்தேன், ஃளைட் ஏறி இவ்ளோ நேரம் ஆச்சே, எதுவும் வாங்கிக்கவான்னு கேட்கவே இல்லையேன்னு. எங்க போனாலும் எதையாவது வாங்கி சாப்பிட வேண்டியது. உடம்புக்கு கேடுன்னு சொன்னா எங்கேயாவது கேக்குறியா நீ? மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரே ஒரு கப் நூடுல்ஸ் வாங்கிக்கிறேனே. கப் நூடுல்ஸ் தானே வேணும். ஊருக்கு போனோடனே நல்ல நூடுல்ஸ் நானே செஞ்சு தரேன். இப்போதைக்கு அமைதியா உட்காந்து வரியா? மம்மி அமைதியா வாரி, நான் தொணன்னு பேசிட்டே இருக்காம. போங்க மம்மி, எனக்கு ஃளைட்ல வரவே போரிங்கா இருக்கு. யாரும் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறீங்க. நானும் ஃளைட்ல ஏறினதுல இருந்து இந்த அருவா மண்டையை பாத்துக்கிட்டு இருக்கேன். தோண ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான். சரியான வாயாடியா இருப்பா போல. என்ன அருவா கவுந்துருச்சு. இந்த குதிரைவாலை பார்த்தாலே ஒரே சிரிப்பாதான் வருது. Attention please, the flight going to land, so please put the seat belts. ரேணு எழுந்துரு, ஃளைட் லேண்ட் ஆயிடுச்சு. எழுந்துரு. என்ன மம்மி, ஃளைட் லேண்ட் ஆயிடுச்சா? இப்பதான் தூங்குன, அதுக்குள்ளயா? ஆமா வா போலாம். வா ரேணு. குதிரைவாலு வா. என்ன மோதிரத்தை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க? இந்த மோதிரத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தாகணுமே. ஏங்க தம்பி வழிய விடுப்பா. போங்க. அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. டக்குனு போய் மோதிரத்தை கொடுத்துருவோம். எங்க போச்சு இந்த பொண்ணு? ஐயோ, அந்த பொண்ணோட மண்டையை தான் நம்ம பார்த்தோம். மூஞ்ச கூட ஒழுங்கா பாக்கலையே. அந்த பொண்ணோட அம்மாவை கூட சரியா பாக்கலையே. நம்ம போய் யாரும் தேடி கண்டுபிடிச்சு இந்த மோதிரத்தை தரது? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போயிருக்காது. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். தேடி கண்டுபிடிச்சு இந்த மோதிரத்தை கொடுத்துருவோம். இந்த மோதிரம் வேற பார்க்க வைர மோதிரம் மாதிரி இருக்கு. இந்த மோதிரத்தை பேக்கெட்ல ஃபர்ஸ்ட் பத்திரமா வைப்போம். அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் எடுத்து கொடுப்போம். யாராவது கையில இருந்து புடிங்கிட்டு ஓடிட்டு போறாங்க. என்னோட மோதிரம் எங்கனே தெரியல, கையில தான் இருந்தது. ரேணு, ஒரு மோதிரத்தை கூட உன்னால ஒழுங்கா வச்சுக்க முடியாதா? எங்க போட்ட? இல்ல நீ மோதிரத்தை போட்டுட்டு வந்தியா? நல்லா ஞாபகம் இருக்கா உனக்கு? போட்டுட்டு தாமா வந்தேன். ஃளைட்ல போகும்போது கூட என் கையில தான் இருந்தது. இறங்கும் போது உன் கையில மோதிரம் இருந்ததா பாத்தியா? இல்லம்மா, இறங்கும் போது நான் பார்க்கல. இப்பதான் பாக்குறேன். என் கையில இருந்த மோதிரத்தை காணோம். போச்சு, மோதிரம் ஃளைட்டோட போச்சு. ஒரு மோதிரத்தை கூட உன்னால ஒழுங்கா வச்சுக்க முடியல. இருங்கம்மா, நான் நம்ம நடந்து வந்த இடத்தெல்லாம் போய் பாத்துட்டு வரேன். ஒருவேளை மோதிரம் கீழே எங்கேயாவது விழுந்திருந்தா? போய் முதல்ல எங்க இருக்குன்னு பாரு. அக்கா, பதட்டப்படாம தேடுங்க, எல்லாம் கிடைக்கும். இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கோம். வாங்க, நானும் வரேன். எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும். செல்லம் கொடுத்து எடுத்து வச்சிருக்காரு. ஒரு மோதிரத்தை தொலைச்சிட்டு எவ்வளவு அசால்ட்டா வந்து பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்னத்த சொல்ல? எங்க போச்சு அந்த குதிரைவாளு? ஆளே காணுமே. ஒருவேளை போயிட்டாலோ? ஐயோ சாரி, தெரியாம இடிச்சிட்டேங்க. என்னது தெரியாம இடிச்சிட்டியா? தெரிஞ்சுதானே இடிச்சிருப்ப நீ. இந்த ஊர்ல பஸ் காருன்னு ஒண்ணுலயே போக முடியலன்னு பார்த்தா ஏர்போர்ட்ல கூட வந்துட்டானுங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம். இங்க பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. என்ன தேவையில்லாம பேசுறாங்க? ஆளை பாரு, நல்லா வந்துட்டானுங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் இப்படி போகும்போது என் மேல இடிச்சிட்டாரு. தெரியாம உங்க மேல விழுந்துட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேல. யாரும் இந்த பக்கம் போவே இல்லையே. யார் இடிச்சாங்க? கதை சொல்லாத நீ. பாருங்க, நீங்க என்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. உங்களை நான் தெரியாம தான் இடிச்சிட்டேன். சாரி, மன்னிச்சிருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவனா? எங்க போங்க, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. தெரியாம இடிச்சிட்டேன்னு சொன்னா இந்த அம்மா பெரிய இவங்க மாதிரி பேசுறாங்க. எப்பாடி வெயில் தணிஞ்சாதான் வெளியவே வர முடியுது. என்ன வெயில் காலையில இருந்து. செடியெல்லாம் வாடுது இந்த வெயில்ல. இந்த வெயில் எப்பதான் நிக்குமோ தெரியல. 4 மணி ஆகுது, இன்னும் வெயில் அடங்காம கிடக்கு. பூமாரி, ஏடி பூமாரி, என்னம்மா? ஏடி, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும். ஒரு வாளி தண்ணி புடிச்சிட்டு வா, பம்புல அடிச்சு. ஏமா இப்பே ஊத்துறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு ஊத்த வேண்டியதானே? ஏடி, மணி எத்தனை பார்த்தல? மணி 4 ஆகுது. போய் புடிச்சிட்டு வா. 4 மணி ஆகுது, ஆனா இந்த வெயில் இன்னும் தனியவே இல்ல. போ மக்களே, போய் புடிச்சிட்டு வா வேகமா. சரிம்மா, நான் போய் புடிச்சிட்டு வரேன். லக்ஷ்மி அக்கா, வா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு மட்டும் இல்ல, நாங்களும் தான் வந்திருக்கோம். அட வாங்க, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி, சும்மா தான் வந்தோம். நான் அப்பயே சொன்னேன், லக்ஷ்மி வேலையா இருப்பா, போகாத டிவி. இந்த சின்ன பொண்ணு தான் இழுத்துட்டு வந்துட்டா. அதெல்லாம் எந்த வேலையும் இல்லக்கா. செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். 4 மணி ஆச்சு பாத்தீங்களா? வாங்க உட்காருங்க எல்லாரும். பரவாயில்ல, இருக்கட்டும் லக்ஷ்மி, நீ உன் வேலையை பாரு, நாங்க கிளம்புறோம். சும்மா இருங்கக்கா, அதான் லக்ஷ்மி அக்காவே உட்கார சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு? வாங்க உட்காருவோம். வாங்கக்கா, வந்து உட்காருங்க. அதெல்லாம் எந்த வேலையும் இல்ல, உட்காருங்க வாங்க.
உமா பாத்தியா? என்னக்கா, நான் எதையும் பார்க்கலையே. நான் சொல்றத முதல்ல கேளு. பாத்தியாட்டி சங்கரி அக்கா சாமர்த்தியத்தை? நான் கிளம்புற லட்சுமின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்ப என்னன்னா லட்சுமி அக்கா உட்காருங்கக்கான்னு சொன்னே போய் ஜம்மு பெஞ்சில ஏறி உட்காந்துக்குச்சு. ஏக்கா பெஞ்சில உட்காரணும்னா போய் உட்காருங்களேன்க்கா. நான் உட்காரணும்னா சங்கரி அக்கா மடியில தான் ஏறி உட்காரணும். ஏக்கா எல்லாரும் உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டாரேன். இதெல்லாம் எதுவும் வேண்டாம் லட்சுமி, நீயும் உட்காரு. ஒரு 10 நிமிஷம் இருந்து பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். அக்கா அதெல்லாம் இல்ல, ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, நான் போய் உங்க எல்லாருக்கும் டீ போட்டு வரேன். லட்சுமி அக்கா டீ போட போறீங்களா? உங்க டீ அருமையா இருக்குமே, அது கூட ஏதாவது தொட்டுக்கு கொண்டு வாங்களே. முறுக்கு மிச்சர் பூந்தின்னு. பாக்குற வசந்தி ஏதாவது இருந்தா கொண்டு வரேன். என்ன 4 முடி தொட்டுக்க இருந்தாதான் டீ குடிப்பீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு, ஏதோ தொட்டு சாப்பிடாம டீ குடிச்சா எனக்கு பிடிக்காது. அப்படின்னா லக்ஷ்மி அக்கா போய் ராட்டி எடுத்துட்டு வந்து கொடுங்க, 4 முடி தொட்டு தின்னோம். சின்ன பொண்ணு என்ன 4 முடி ராட்டியா வேண்டாமோ? அப்படின்னா லக்ஷ்மி அக்கா இப்போ உங்க மாடு ஏதாவது ஃப்ரெஷ்ஷா போட்டிருந்தா எடுத்துட்டு வந்து கொடுங்க, 4 முடிக்கு சுட சுட. ஏக்கா எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்படி வாங்க வலிக்கு. ஏடி சின்ன பொண்ணு, சும்மா இது தேவையில்லாம அவளை எதுக்கு சண்டைக்கு இழுத்துட்டு இருக்க? இதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேங்கா. என்ன வீட்ல யாரும் இருக்க மாதிரியே இல்ல? ஒருவேளை தோட்டத்துக்கு போயிருப்பாங்களோ? அட நம்ம வீட்டு முன்னாடி யார் நிக்கிறது? அண்ணே பூமாரி, பூமாரி எப்படி இருக்க? அண்ணே நீ எப்ப வந்த? அண்ணே இப்பதான் பூமாரி வந்தேன். எப்படி இருக்க? அண்ணே சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸா வந்து நிக்கிற. எப்படி நம்ம சர்ப்ரைஸ் நல்லா இருந்ததா? அம்மையும் அப்பாவும் எங்க பூமாரி? இரு நான் அம்மாவை கூப்பிடுறேன். அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அண்ணே இங்க சீக்கிரம் வாயே. அண்ணே வந்து யார் வந்திருக்கான்னு பாரு. என்ன பூமாரி எதுக்கு கத்துற? அம்மா மக்களே ராமு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கமா, ஏமா அழுறீங்க? அழாதீங்கம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல, எதுக்கு அழுவுறீங்க? என் மக்கா உன்னை பார்க்காம நான் எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன் என் பிள்ளை இளைச்சு போய். என்னல இப்படி இளைச்சு போய் வந்து நிக்கிற? ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையா? இதெல்லாம் நான் நல்லாதாமா இருக்கேன். முதல்ல நீங்க அழுறதை நிறுத்துங்க. இல்ல உன்னை இத்தனை நாள் கழிச்சு பாக்குறேன், அதால ஆனந்த கண்ணீர் ஊத்துது. ஆனந்த கண்ணீரெல்லாம் விடுங்க, சிரிங்கம்மா. நான் எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன், உங்க அழுற மூச்சை பார்க்கத்தானே, சிரிங்க. மக்களே வா உள்ள வா, வெளியவே நிக்கிற வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு, உள்ள வா. ஏப்பா ராமே எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு லட்சுமி அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா சத்யா சோனி இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். சின்ன பொண்ணக்கா வசந்தி அக்கா உமாக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? உங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்ல, எத்தனை நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன். ஏல ராமே எங்க எல்லாருக்கும் ஏதாவது gift வாங்கிட்டு வந்தியா ஃபாரின்ல இருந்து? அக்கா எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். உள்ள வாங்க. மக்களே எத்தனை நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்க? அம்மா கையில சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இரு நான் போய் உனக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். எம்மா அதெல்லாம் எதுவும் வேண்டாம், முதல்ல நீங்க வந்து உட்காருங்க. அட இருல, உனக்கு ஏதாவது என் கையால செஞ்சு ஊட்டி விடணும் போல இருக்கு. நான் போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்து ஊட்டி விடுறேன். அம்மா நான் சாப்பிட்டுதாமா வந்தேன், பொறுமையா நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. முதல்ல நீங்க உட்காருங்க என் கூட. சரி மக்களே. சங்கரியத்தை உட்காருங்க. அக்கா நீங்களும் உட்காருங்க. குமாரி அந்த பேக திறந்து நான் கொண்டு வந்த எல்லாத்தையும் எடுத்து வெளியே வை. சரிண்ணே. எப்பா ராமே என்ன வெளிநாட்டே காலி பண்ணிட்டு வந்துட்ட போலயே? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. குமாரி அந்த மேக்கப் பாக்ஸ் இருக்குல்ல, அது உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்க குமாரி. இந்த மேக்கப் பாக்ஸ் அண்ணே எனக்கா? உனக்கு தான் குமாரி, எடுத்துக்க. அண்ணே இது ரொம்ப அழகா இருக்கு, பூ மாதிரி. எப்படி பூமாரிக்கு பூ மாதிரியே மேக்கப் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னப்பா எங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வரலையா? சங்கரியத்தை சந்தியாக்கும் சோனிக்கும் கூட மேக்கப் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் எதுக்குப்பா தேவையில்லாத செலவு? அவளுங்களுக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்த? அட பரவாயில்ல இருக்கட்டும்க்கா, எடுத்துட்டு போங்க. என் பையன் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான், அவளுங்களும் இவனுக்கு தங்கச்சி மாதிரி தானே, அப்புறம் என்ன? இல்ல லட்சுமி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் லட்சுமி, எதுக்கு தேவையில்லாம போட்டு காசை வீணாக்கிக்கிட்டு? லட்சுமி அக்கா அதான் சங்கரி அக்கா வேணாம்னு சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க? அவங்களுக்கு தான் வேணாம்னு சொல்றாங்களே, என்கிட்ட கொடுத்துருங்கக்கா. என்கிட்ட கொடுங்கக்கா. என் பொண்ணு சியானாக்கு மேக்கப் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக் ரோஸ் பவுடர் எல்லாமே போட்டுட்டு போவா. அக்கா வசந்தி அக்கா, மேக்கப் பாக்ஸ் ஜியானாக்கா இல்ல உங்களுக்கா? ஜியானா இது வரைக்கும் மேக்கப் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. நீங்க தான் ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக்னு போட்டுட்டு போறீங்க. ஜியானா பேரை சொல்லி நீங்க வாங்கிடலாம் நினைக்கிறீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, சியானா போடுவா, நீ பாத்துக்க மாட்டேன்னு சொல்லு. வசந்தி உங்களுக்கு தான் என் பையன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றால, அது சந்தியாவுக்கும் சோனிக்கும் வாங்கிட்டு வந்தது. அவளுங்க கிட்டே கொடுத்தாதான் அது சரியா இருக்கும். ஏக்கா நான் சொல்றத கேளுங்க, எடுத்துட்டு போங்க 2 மேக்கப் பாக்ஸையும். சரி லட்சுமி எடுத்துட்டு போறேன். அப்படியே நடிச்சிடுவா எனக்கு எதுவும் வேண்டான்னு. அப்புறம் எடுத்துட்டு போங்கக்கான்னு சொன்னானே, சரி லட்சுமி எடுத்துட்டு போறேன்னு சீனை போடுவா. ஏன்பா ராமு சந்தியாக்கு சோனிக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வருவியோ? எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாதோ?
இருக்குக்கா இருங்க. ஏக்கா சியானா கனி மினி 3 பேருக்கும் தான் இந்த பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆளாளுக்கு ஒரு பொம்மையை எடுத்துட்டு போய் கொடுங்க. அப்படியா ராமே? அழகா இருக்கு ராமே எல்லா பொம்மையும். அக்கா உங்களுக்கு எந்த பொம்மை பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போய் கனிக்கு கொடுங்க. சரில. சின்ன பொண்ணு உன் கை கிட்ட ஒரு பொண்ணு பொம்மை இருக்கு பாத்தியா? அதை எடு சின்ன பொண்ணு, அழகா இருக்கு. இதான் உமா, அதோ எடுத்து தரேன். ஏடி உமா, அந்த பொம்மை எவ்வளவு அழகா இருக்கு. அத கொண்டு போய் கனி கிட்ட குடுக்குறேன்னு சொல்ற. ஏன்க்கா கனி கிட்ட இந்த பொம்மையை கொடுத்தா என்ன? அந்த பொம்மையை பாரு எவ்வளவு வெள்ளையா அழகா இருக்குன்னு. கனி கருப்பா இருப்பா, அவளுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பிரவுன் கலர்ல கருப்பு கலர்ல எல்லாம் பொம்மை கொடுக்கணும். இந்த மாதிரி வெள்ளை கலர் பொம்மையில கொண்டு போய் கொடுத்தீனா அவ கலருக்கு ஆகிட மாட்டா. வசந்தி உனக்கு என்ன பேசணும்னே தெரியாதா? ஒரு குழந்தைய பார்த்து கருப்பா இருக்க வெள்ளையா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க, அறிவில்ல உனக்கு? வசந்தி என்ன புத்தி இதெல்லாம்? சீ. 4 முடி என்ன ஓவரா பேசுறீங்க? உங்களுக்கு யார் சொன்னது வெள்ளையா இருக்கவங்க தான் வெள்ளை கலர் பொம்மையை வச்சு விளையாடணும்னு? அப்படி இல்ல சின்ன பொண்ணு, என் பொண்ணு சியானா பாரு நல்ல வெள்ளை வெள்ளைன்னு அழகா இருப்பா. அவ இந்த பொம்மையை வச்சு விளையாடுனானா ஒரு நியாயம் இருக்கு. இவ பொண்ணு கருகரன்ல இருப்பா, அவளுக்கு ஏதாவது கருப்பு கலர் பொம்மை வாங்கி கொடுத்தா தானே கரெக்டா இருக்கும். 4 முடி இன்னொரு வாட்டி யாரையாவது பத்தி இப்படி பேசுறத பார்த்தேன் அவ்வளவுதான் உங்களை. எல்லாரும் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு அடிக்கிறீங்களா? நான் கோவமா போறேன். இனி இந்த பக்கம் வரவே மாட்டேன். வராதீங்க. யாரு உங்களை வர சொன்னா? லட்சுமி அக்கா, நீங்க கூப்பிட்டீங்க தானே நான் உள்ள வந்து உட்கார்ந்திருக்கேன். உங்க முன்னாடியே வேணா அடிக்கிறா என்னன்னு கேட்க மாட்டீங்களா? எதுவும் கேட்கல, நான் மட்டும் ஏஞ்சி போயிடுவேன். இந்த பக்கமே வர மாட்டேன் சொல்லிட்டேன். வசந்தி நீ பேசின பேச்சுக்கே நானா இருந்தனா உன்னை தூக்கி வெளியவே எரிஞ்சிருப்பேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறதா இருந்தா என் வீட்டு பக்கமே வர வேண்டாம் வசந்தி, அப்படியே போயிடு. என்ன இவளுங்க, நம்ம கோச்சிக்கிட்டு போயிடுவேன்னு சொல்றோம், வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொல்றோம், வரலனா பரவாயில்லன்னு சொல்றாளுங்க. ஐயோ அவசரப்பட்டு வாயை விட்டுட்டோமே. ஃபாரின் சாக்லேட் சென்ட் பொம்மைன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம்ல பார்த்தேன். ஐயோ இப்போ என்ன பண்றது? நீங்க மரியாதையா உமா கிட்ட சாரி கேளுங்க. 4 முடி உமா என்ன மன்னிச்சிடு உமா, தெரியாம இப்படி பேசிட்டோம் உமா, இனிமே இப்படி பேச மாட்டோம் உமா, சாரி உமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பேசிட்டேன். வசந்தி இனிமே தெரியாம கூட இப்படி எல்லாம் பேசாத வசந்தி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. உமா வாங்கிக்க. உமா நீ கண்டவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காத உமா. சரி சின்ன பொண்ணு. ஏக்கா நான் இந்த கரடி பொம்மையை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்க, யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்க. அம்மா என்ன பாராம? அம்மா நான் தனியா கவரை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாக்லேட் சென்ட் எல்லாம் போட்டு. அப்புறமா எல்லாரும் வீட்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. சரியா அக்கா, எனக்கு எக்ஸ்ட்ரா 2 சென்ட் கொடுங்கக்கா, எனக்கு சென்ட்னா ரொம்ப பிடிக்கும். தரேன். சரி லட்சுமி, அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் எல்லாரும் வீட்லயே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துறேன். ஏக்கா இந்த பொம்மையை அப்ப தரீங்களா இல்ல இப்பயே எடுத்துட்டு போயிடுவா? பொம்மையெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க சின்ன பொண்ணு, நான் சாக்லேட் சென்ட் எல்லாம் மட்டும் அப்புறமா உங்க வீட்டுக்கு வந்து தரேன். என்ன? சரிக்கா. ஏக்கா உங்களுக்கு மேக்கப் பாக்ஸ் அப்புறம் சாக்லேட் சென்ட் எல்லாம் நானே கொண்டு வந்து தந்துடுறேன். சரி லட்சுமி. சரி லட்சுமி, நாங்க அப்ப போயிட்டு வரோம். அப்படியே சென்ட தூக்கிக்கிட்டு நைஸா நழுவிடுவோம். இந்த 4 முடி ஏதோ திருட்டு வேலை பண்ற மாதிரில இருக்கு. நைஸா ஏதோ தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. 4 முடி நில்லுங்க. 4 முடி திரும்புங்க. என்ன சின்ன பொண்ணு? 4 முடி உங்க கையில என்ன 4 முடி வச்சிருக்கீங்க? பொம்மை தான் சின்ன பொண்ணு வச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லையே. அப்படியா 4 முடி? எங்க கைய நல்லா காட்டுங்க. உள்ள ஏதோ பெர்ஃப்யூம் மறைச்சு வச்சு கொண்டு போற மாதிரி இருக்கு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாளே. ஆமா சின்ன பொண்ணு, என் கையில அது எப்படி வந்ததுன்னே தெரியலையே. அப்படியா 4 முடி? எப்படி வந்ததுன்னே தெரியலையோ? 4 விட்டனா எப்படி வந்ததுன்னு தெரியும். சின்ன பொண்ணு எனக்கு உண்மையாவே தெரியல இது என் கையில எப்படி வந்ததுன்னு. இரு சின்ன பொண்ணு வச்சிரேன். போடுமா சின்ன பொண்ணு, வச்சிட்டேன். வா போலாம். போலாம் வாங்க. இந்த நெட்ட குரங்கு நான் என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறா. ஒரு சென்ட் பாட்டில கூட திருட விட மாட்டேங்கிறா. நைட்டுக்கு இட்லிய வச்சு அக்கா சாம்பார் வைக்கலான்றா. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, நைட்டுக்கு இட்லிய வச்சு சாம்பார் வச்சு வடை கிட்ட ஏதாவது சுட்டு வைக்கலாம்னு பாக்குறேன். எதுக்கு போட்டு வடை எல்லாம் சுட்டுக்கிட்டு? வடை எல்லாம் எதுவும் வேண்டாம், இட்லிய வச்சு ஒரு சாம்பாரை மட்டும் வை, அது போதும். ஆமாமா, நைட்டு வடை எல்லாம் சாப்பிட்டா ஒன்னும் செரிக்காது. வேண்டாம், வடை எல்லாம் எதுவும் வேண்டாம், வெறும் இட்லி மட்டும் அவிச்சு வை போதும். எப்பா நீங்க 2 பேரும் சாப்பிடலன்னா பரவாயில்ல, பிள்ளைங்க அப்புறம் அண்ணா அக்கா எல்லாம் வராங்கல்ல, அவங்க எல்லாம் வடை சாப்பிடுவாங்கல்ல நைட்டு. யாரா இருந்தாலும் நைட்டு இந்நேரத்துக்கு வடை வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் செமிக்காது, நெஞ்ச கடிச்சுக்கிட்டே நிக்கும். சரிப்பா, அப்ப நான் வடை செய்யல, இட்லிய வச்சு சாம்பார் மட்டும் வச்சிடுறேன். ஏடி உன் அண்ணன் அக்கா எல்லாம் வரேன்னு சொன்னாங்களே, எப்ப வராங்க? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, ஆளே காணோம். சங்கரி ஏடி உன் அண்ணன் வந்துட்டான் போலடி. ஆமாமா, அண்ணன் குரல் தான் கேக்குது, வந்துட்டான் போல. அப்ப அக்காவும் வந்திருப்பா, அண்ணன் கூட தானே வரேன்னு சொன்னா. வாங்க போய் பாத்துருவோம்.
அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க? வாழ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அத்தை மாமா 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். நீங்களே எப்படி இருக்கீங்க? எங்க பேரன் பேத்தி ஆளே காணோம். அம்மா அப்பா இங்க ஒருத்தி நான் வந்து நிக்கிறேனே, நான் கண்ணுக்கு தெரியறேனா இல்லையா? மக்களே சனா நான் உன்னை பார்க்கவே இல்லம்மா, பின்னாடிதான் நின்னுட்டு இருந்தியோ? ஏட்டி எப்படி இருக்க? மாப்பிள்ளை எல்லாம் எப்படி இருக்காரு? நல்லாதாம்மா இருக்கேன். அவரும் நல்லா தான் இருக்காரு. ஏட்டி ஊர் பக்கம் வந்து 5 வருஷம் ஆகுது. இப்பதான் உனக்கு ஊருக்கு வர வழி தெரிஞ்சுதா? அழாதீங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் வந்துட்டல, இப்ப ஏன் அழுகுறீங்க? ஒரே வேலை படிப்புன்னு பிஸியா இருந்துட்டோம், அதனாலதான் வர முடியல. இனிமே அடிக்கடி வரும், அழாதீங்க. ஏட்டி எங்கட்டி என் பேத்திங்க 2 பேரும்? பிள்ளைங்க எல்லாம் வெளியே நின்னு லக்கேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. வருவாங்க. அண்ணே எப்படி இருக்கேனே? நல்லா இருக்கியா? வாங்க, நீ நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சங்கரி. நீ எப்படி இருக்க? எங்க பிள்ளைங்களை ஆள காணோம்? நாங்க நல்லா இருக்கோம். எங்க மாப்பிள்ளை ஆளுக்கானோ வெளியே போயிருக்காரா? ஆமாண்ணே, அவர் வெளியே போயிருக்காரு. வந்துருவாரு கொஞ்ச நேரத்துல. என்ன போனா உன் மாப்பிள்ளை வந்தாரா இல்லனா வழக்கம் போல அவர் வீட்லயே தான் இருக்காரா? இல்லண்ணே, அவருக்கு ஏதோ வேலை இருக்கா, முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாரு. சரி வாக்கா. மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாட்டி எத்தனை வருஷம் ஆகுது? இந்த பாட்டியை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அப்படியே இல்ல பாட்டி, எங்க அம்மா அத கூட்டிட்டே வர மாட்டேங்கிறாங்க. நான் எப்படி வரது எங்க அம்மா கூப்பிடாம? அதுவும் சரிதான். உன் அம்மா கறியும் அப்பாவும் கூட்டிட்டே வர மாட்டேங்கிறாங்களே இந்த பக்கம். நாங்க என்னமா பண்றது? ஸ்கூலு காலேஜ்னு எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டியதா இருக்கு. பின்ன எங்க லீவே இல்ல, எங்க இருந்து வருது? அதுவும் சரிதான், பிள்ளைங்க படிப்பு முக்கியம்ல. ரியா, ரேணு, கார்த்தி 3 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பாட்டி எல்லாம் இத்தனோண்டா பார்த்தது, அதுக்குள்ள எல்லாம் மடமடன்னு வளர்ந்துட்டீங்களே. போதும் பத்மா, பேர பிள்ளைங்க எல்லாம் இங்க தானே இருக்க போறாங்க. பொறுமையா நல்லா விசாரிச்சுக்கலாம். ஆமா பிள்ளைங்களா, எல்லாம் போய் மேல் கழுவிட்டு வாங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. டிராவல் பண்ணி வந்திருப்பீங்கல்ல. ஆமா நாங்களும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரோம். என்னல இப்படி இளைச்சு போய் வந்திருக்க? உங்க அம்மா கறி சோறு போடுறாளா இல்லையா? பாட்டி அதெல்லாம் போடுறாங்க பாட்டி, நான் நல்லா தானே இருக்கேன். எங்கல இளைச்சு போய் கடக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கேன். தெரியல, என்ன உன் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு பாட்டி. அப்புறம் என்னல உங்க அப்பனோட பிசினஸ் எடுத்து பார்க்க வேண்டியதானே? ஐயோ பாட்டி அதெல்லாம் வேண்டாம் பாட்டி. எங்க அப்பாவோட பிசினஸ் எங்க அப்பா பாத்துப்பாங்க. நான் தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் பாட்டி. ஏல தனியா பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ற? உன் அப்பனோடதை எடுத்து நடத்த வேண்டியதானே? பாக்கலாம் பாட்டி, அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு இஷ்டம் இல்ல. நான் முதல்ல வேலைக்கு போலான்னு இருக்கேன். வேலை தான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கணும் அப்புறம் பாத்துக்கலாம் அதெல்லாம். சரி உன்னோட இஷ்டம். நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்க மக்களே. உனக்கு படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு தாத்தா. செகண்ட் டிகிரி ஆன்லைன்ல தான் போட்டிருக்கேன். அடிக்கடி ஆன்லைன்ல கிளாஸ் நடக்கும், அட்டெண்ட் பண்ணா போதும். அப்படியா? எது அந்த லேப்டாப்லயே பேசுவாங்களே அதானே? ஆமா தாத்தா, நம்ம வீட்ல இருந்த மாதிரியே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சரி மக்களே, நல்லா படி. சரி தாத்தா. என்ன சித்தி 2 பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல மக்களே, இத்தனோடு பார்த்தது அதுக்குள்ள மடமடன்னு எல்லாம் வளர்ந்துட்டீங்களேன்னு அதிர்ச்சியில பாக்குறேன். இப்பதான் நீங்களா பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பார்த்தா கல்யாண வயசு வந்துருச்சு. சரி அதெல்லாம் விடுங்க சித்தி. எங்க சத்யா, சோனி, சுபின், சோபிலாம் எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க ரூம்ல, போய் பாரு. சரி சித்தி. அக்கா பாத்தியா, நல்லா வளர்ந்துட்டால ரீனா, கல்யாண வயசு வந்துருச்சு அதுக்குள்ள. அட ஆமாட்டி, 5 வருஷமா பார்க்கவே இல்ல. 5 வருஷம் கழிச்சுதான் பாக்குறோம். எங்க நல்லா பேசுவாளா இல்லையோ நினைச்சேன். நல்லாதான் பேசுறாள. அட ஆமாக்கா, நானும் அதான் நினைச்சேன். வீடியோ கால் அந்த கால் இந்த கால்னு பேசினாலும் நேர்ல வரும்போது சில பிள்ளைங்க நல்லா பேசாது. ஆனா ரீனா நல்லா துருதுருன்னு பேசுறாள. ஆமாட்டி. ஆனா அக்கா, நான் நினைச்சேன் ஃபாரின்ல இருந்து வராங்களே, எங்க ஒழுங்கா இந்த 2 பிள்ளைங்களும் பேசுமா இல்ல ஓவரா பண்ணுங்களா, ஒண்ணும் புரியலையேன்னு நினைச்சேன். நான் பத்தியாக்கா வந்தோடனே ரீனாவும் நல்லா பேசுறா, ரியாவும் நல்லா பேசுறா. பரவாயில்ல, பிள்ளைங்க 2 பேரும் அன்பா பாசமா நல்லா தான் வளர்த்துருக்கா. ஆமாட்டி. சரி வா, போய் இட்லி வைக்கிற வேலையை பாப்போம். எல்லாரும் வந்துட்டாங்க, பசிக்கும். வாக்கா போலாம். இந்த பொண்ணு வேற மோதிரத்தை கீழே போட்டுட்டு போயிடுச்சு. எப்படி அந்த பொண்ணுகிட்ட இந்த மோதிரத்தை கொடுக்கறது? ஏர்போர்ட் ஃபுல்லா தேடியாச்சு, அந்த அருவா மண்டையை மட்டும் காணும். எங்கதான் போயிருக்கா? இங்கேயாச்சும் இந்த அருவா மண்டைக்கு பொறுப்பு இருக்கா? போட்டுட்டு அவ மட்டும் போயிட்டான். ஆனா அந்த அருவா மண்டையை மறுபடியும் பார்த்தா நல்லா இருக்கும். இந்த அருவா மண்டை எந்த ஒரு காரியா இருப்பா? முதல்ல இந்த அருவா மண்டையை தேடி கண்டுபிடிச்சு இந்த மோதிரத்தை அவகிட்ட கொடுக்கணும். அருவா மண்டை அவளை மறுபடியும் பார்த்தா நல்லா இருக்கும். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட இந்த மோதிரத்தை நான் கொடுக்கணும். ஐயோ எனக்கு என்னாச்சு? ஏன் ஒரே சிரிப்பா வருது? அந்த அருவா மண்டையை ஒருவேளை நமக்கு பிடிச்சிருச்சோ? ஐயா ராமு, எப்படியா இருக்க? ஐயோ அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ல, சொல்லாம கொள்ளாம ஊர்ல இருந்து வந்திருக்க. அதுவாப்பா, சும்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் வந்தேன்ப்பா, சொல்லாம. சரி என்னல, வேலையெல்லாம் நல்லா தானே போகுது? இல்லன்னா வேலையில ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல. வேலையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி மறுபடியும் போயிட்டு வரல வெளிநாட்டுக்கு?
அது பத்தி சரியா தெரியலப்பா. போனாலும் போவேன், இல்ல இங்கே இருந்து கூட வேலை பார்ப்பேன்ப்பா. வரும்போதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமான்னு கேட்டுதான் வந்தேன். ஒரு வேலை கிடைச்சதுன்னா நான் இங்கே இருந்து வேலை பார்ப்பேன்ப்பா. அப்படியா? சரி சரி. என்னல உன் அம்மா காரிக்கு தங்கச்சி காரிக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. வாங்க எடுத்து காட்டுறேன். ஆச்சா, அதை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நானே வயலு சேரு சகதின்னு இறங்கி வேலை பாக்குறேன். எனக்கு நீ வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னென்ன பண்றது? எப்பா தினமும் கட்டலன்னா என்ன, வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது கட்டிட்டு போங்க, நல்லா இருக்கும். சரி சரில, உன் அம்மா கறி உன்னை சாப்பிட கூப்பிட்டா, வா போலாம். சரிப்பா, நீங்க போங்க, நான் வரேன். நல்ல வேலை அந்த மோதிரத்தை மறைச்சு வச்ச, இல்லன்னா யாருதே என்னன்னு கேள்வி கேட்டிருப்பாரு. குதிரவாளு, சீக்கிரமா உன்னை தேடி கண்டுபிடிச்சு இந்த மோதிரத்தை உன் கையில போடுற. ஏயா ராமு, வாங்கம்மா. என்னையா ஒரே சிரிப்பா இருக்கு, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வாங்க உட்காருங்க. நானே சாப்பிட வரலாம் தாமா இருந்தேன், நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல இருக்கட்டும்யா, நான் உனக்கு ஊட்டி விடுறவா. சரிம்மா. சூப்பரா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடியா. உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு. அங்க போய் நல்லா சாப்பிடாம இளைச்சு போயிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி ஒரு கும்மி இருட்டு, அந்த பொண்ணு மட்டும் தனியா நடந்து போய்கிட்டே இருக்கா. அப்ப ஜல் 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 அப்படின்னு ஒரு சத்தம். உங்களுக்கு பயமா இருக்கா? நானே பயப்படாம கேக்குறேன், உங்களுக்கு பயமா இருக்கு போலயே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நீ கதை சொல்லு, நான் கேக்குறேன். அப்ப அந்த பொண்ணு திரும்பி பார்க்கலான்னு கழுத்தை இப்படி திருப்பி பார்த்தாளா, பின்னாடி பின்னாடி சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான். என்ன ரேணு, ஏதோ தைரியசாலி மாதிரி பேசிட்டு இருந்த, சும்மா ஆடு கத்துனதுக்கே பயந்துட்டு. என்ன சும்மா பேன் சொன்னதுக்கே எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண, பயப்படாதீங்க. அடடே சோபி, நீ பயந்துட்டியா? நீ தான் சொன்ன நான் எவ்வளவு தைரியமா கதை கேட்கிறேன், நானா பயப்பட மாட்டேன்னு. என்ன சோபி இதுக்கு போய் பயந்துட்ட? சத்யாவும் எங்க கூடயே படுத்துக்கிட்டோம். சரி எல்லாரும் படுத்துக்கங்க, ஆனா சத்தம் போட்டு ரகல அடிக்காம படுத்து தூங்குங்க. சரிம்மா. பெரியம்மா, நான் எங்க தூங்குறது? ஏலா சுபினே கார்த்தி ரெண்டு பேரும் சத்யா ரூம்ல போய் படுத்து தூங்குங்க, அந்த ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு. சரி அத்தை, நாங்க அங்கேயே படுத்துக்கிறோம். சரியா, எல்லாரும் படுத்து தூங்குங்க. சரி. ஏடி சத்யா, வாயில ஈகி ஏதாவது பூந்துற போது, வாயை மூடுடி. ஏடி, யாருக்காவது ஏதாவது வேணும்னா எடுத்து கொடு, போர்வை தலவாணி எல்லாத்தையும் எடுத்து கொடு, சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி பிள்ளைங்களா, எல்லாரும் படுத்து தூங்குங்க, நேரம் ஆயிடுச்சு. அங்கண்ணே, நம்ம போய் தூங்குவோம். வா போலாம். அண்ணே, நான் வேற உங்க கூட தனியா படுத்து தூங்குறேன், நைட் எதுவும் இப்படி கத்தி பயமுறுத்தி விட்டுறாதீங்கண்ணே. சொல்லிட்டல, நைட் பாரு எப்படி பயமுறுத்துறேன்னு. அண்ணே அண்ணே, அப்படி மட்டும் பண்ணிராதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ஏன் சுபின் இப்படி பயப்படுற? 11th போயிட்ட, இன்னும் என்ன பயம் உனக்கு? அண்ணே, தயவு செஞ்சு பயமுறுத்துறாதீங்கண்ணே, அப்புறம் நான் பேண்டே சுச்சு போயிடுவேன், அசிங்கமா போயிடும்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சரிடா, வா வா.